மோஸ்ட் அண்டர் ரேட்டட் வெப் சீரிஸ்னு நம்ம பீக்கிங் பிளண்டர்ஸ்னு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று. அது சரி அப்படிதான் இந்த வெப் சீரிஸை நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். இந்த வெப் சீரிஸை பார்க்கும்போது நமக்கு பார்த்தா எப்படி இருக்கும், பிளெயினாக எதுவுமே புரியாத மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த வெப் சீரிஸோட கதையை நம்ம சுருக்கமாக பார்ப்போம். நம்ம முதல்ல பீக்கிங் பிளண்டர்ஸ்னா யாரு? பீக்கிங் பிளண்டர்ஸ்னா ஒரு பெரிய ஒரு கும்பல், சட்டவிரோதமாக எல்லாமே பண்ணாப்புல, கடத்துல இருந்து கிரிமினல் இருந்து எல்லாம் பண்ற ஒரு கேங்கு. இந்த பீக்கிங் பிளண்டர்ஸ் பற்றி உண்மையில ஒரு கேங் ஒன்று இருந்திருக்காங்க அப்படின்னு அடிப்படையாக அந்த ஒரு கதையை எடுத்து வச்சிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோடு கதை என்னன்னா, ஒரு உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது நடக்கிற ஒரு சம்பவமா போட்டு வச்சிருக்காங்க. இது என்ன ஒரு கதைன்னா, இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஒரு கதைன்னா, டாமினா நம்ம ஹீரோ. அவர் தான் இந்த ஒரு படத்துல மெயினான ஒரு ஹீரோவா இருப்பாப்புல. தன்னோட கேங்க எப்படியாச்சும் பெரிய அளவுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிற நம்ம ஹீரோ. திடீர்னு பார்த்தா ஒரு பக்கத்துக்கு மாறா ஒரு ட்ரெயின்ல இருந்து ராணுவ ஆயுதங்கள் ஒரு பக்கம் கிடைக்குது. அது என்னன்னா, ஒரு துப்பாக்கியில இருந்து எல்லாமே ஏ டு இசட் என்னெல்லாம் உலகத்தை அழிக்கக்கூடிய துப்பாக்கியில இருந்து எல்லாமே ஒரு கையில கிடைக்குது. அந்த ஆயுதங்கள நம்ம ஹீரோ வந்து கொள்ளையடிச்சிறாப்புல. அதுதான் இந்த ஒரு படத்தோட கதையா ஆரம்பிக்குது. அப்புறம் அந்த ஆயுதங்கள அரசாங்கத்த ஒப்படைக்காம நம்ம ஹீரோவ ஒரு பக்கம் வச்சிருக்காப்புல. அப்ப ஹீரோ எதனால வச்சிருக்காங்கன்னா, இந்த நம்ம நம்ம இந்த ஒரு கேங்கா பெரிய கேங்கா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் முடிவு செய்றாப்புல. இந்த வெப் சீரிஸ ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கும்போது குதிரை ஸ்டார்ட்டிங்லயே நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துக்கு போறாப்புல. போகும்போது ஒரு மாயாஜாலமான ஒரு இடத்துக்கு போறாப்புல. அங்க போனா குதிரைக்கு ஒரு பொடி ஒண்ணு தூவி அதுல இருந்து ஒரு போட்டி ஒண்ணு நடத்துறாப்புல. அந்த பந்தயத்து மூலமா தான் அவருக்கு ஏகப்பட்ட பிசினஸ் பண்றாப்புல. அது இந்த எபிசோட பார்க்கும்போது இது எதனால பண்றாப்புல நமக்கு புரியல. போக போக தான் நமக்கு புரியும். லண்டன்ல இருந்து இந்த போலீஸ் அதிகாரி வராப்புல. இது எதனால வரான்னா, நம்ம அங்க உள்ள அதிகாரி வந்து நம்ம ஒரு மிஷன் ஒண்ணு குடுக்குறாங்க. ஏன்னா அந்த ஆயுதங்கள நம்ம ஹீரோட்ட இருந்து எப்படியாச்சும் வாங்கணும். அந்த கும்பல எப்படியாச்சும் புடிச்சு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம அந்த போலீஸ் அதிகாரி கேம்பல் வராப்புல. கர்சன்னு ஒரு கேரக்டர் ஒண்ணு இருக்கு. அது எப்படின்னா ஒயின் ஷாப்ல இருந்து ஒரு பொண்ணு ஒண்ணு வேலைக்கு வரா. அது வேலைக்கு வர பொண்ணு ரொம்ப நல்லவ மாரி ஒரு பக்கம் தெரியுது. அது ஒரு பக்கம் போக, அந்த ஒரு கேரக்டர் எப்படி சொல்ல ஒரு போலீஸ் ஏஜென்ட்டா இருக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட்ல நம்ம டாமி வந்து என்ன பண்றாப்புலன்னா, இந்த ராணுவ ஆயுதங்கள போலீஸ் அதிகாரிட்ட யார்ட்டயும் குடுக்காம, இந்த நம்ம கேங்க எப்படியாச்சும் வளப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற நம்ம ஹீரோ. இதே இந்த எபிசோட முழு கதையா இருந்துச்சு. ஆனா இந்த எபிசோட நம்ம பார்க்கும்போது என்ன ஃபர்ஸ்ட் எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு தப்பு ஒண்ணு பண்ணியிருக்காப்புல. அதே தப்ப அந்த சூழ்நிலையிலே கரெக்ட்டா ஒரு வாய்ப்பாக மாற்றாப்புல. இந்த ஆயுதங்கள வச்சு நம்ம ஹீரோ வந்து பிளான் ஒண்ணு போட்டு அவருக்கு ஏத்த மாரி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அதே சமயம் போலீஸ் வந்து இதுக்கு உண்மையான தலைவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விசாரிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் விசாரிக்கும்போது தான் தெரியுது நம்ம டாமி தான் அந்த கூட்டத்துக்கே தலைவன் ஒரு பக்கம் தெரிஞ்சம்போது போலீஸ் எல்லாருமே நம்ம ஹீரோவ தேடுது. இதான் இந்த எபிசோட முழு கதையா இருந்துச்சு. ஒரு டிஃபரெண்டா என்னன்னா புது புது கேரக்டர்லாம் இருக்கும்போது நமக்கு ஒரு பக்கம் பேரு கீரு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஆனா அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கைஸ். எபிசோடு 2. இந்த எபிசோட் 2 பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குங்க. ஏன்னா எபிசோடு நம்ம டேமி வந்து என்ன சொல்றது, அவ குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை நடக்கும். அந்த குடும்பத்துல இருக்க எல்லா எல்லா கட்டுப்பாட்டும் கொண்டு வர ஆரம்பிக்கிறாப்புல. ஏன்னா தங்கச்சி பண்ற சேட்டை, நம்ம டாமியோட தங்கச்சி வந்து நம்ம டாமிக்கு ஆகாத ஒருத்தனை போய் லவ் பண்ணி மாசமாயிராப்புல. மாசமானது அப்புறம் நம்ம டாமி வந்து எப்படியாச்சும் நம்ம குடும்பத்துல இருந்து எல்லாத்தையும் நம்ம ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிற நம்ம ஹீரோ. ஹீரோ வந்து என்ன நினைக்கிறாருன்னா, நம்மளை சுத்தி எந்த போராட்டமும் எதுவுமே நடக்கக்கூடாது. சட்டபூர்வமா நடக்கணும், வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிற நம்ம ஹீரோ. ஆர்த்தர் வந்து ரொம்ப கோவக்காரரா இருக்காப்புல. ஏன்னா பயங்கரமா குடிச்சிட்டு சண்டை போடுறாப்புல. ஏன்னா அவ அண்ணன் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைலாம் இழுத்துட்டு வர்றாப்புல. இதெல்லாம் நம்ம ஹீரோ டாமி தான் வந்து சரி போட்டுருக்காப்புல. அப்புறம் அதே சமயம் நம்ம போலீஸ் கேம்பல் அவர் வந்து என்ன பண்றாப்புன்னா, நம்ம ஹீரோ இருக்கிற ஏரியால போய் ஏகப்பட்ட ஏகப்பட்ட போலீஸ் எல்லாரும் சேர்ந்து அங்க ஏகப்பட்ட சோதனை நடத்தி கம்யூனிஸ்ட் யாரும் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தேடுறாப்புல. தேடும் போது ஏகப்பட்ட பொருட்கள் இருந்து எல்லாத்தையும் சேதப்படுத்தி போலீஸ் தான் வன்முறையை தடுக்கணும். ஆனா இங்க போலீஸே வன்முறைப்படுத்துற மாதிரி இந்த ஒரு கதையில போட்டு வச்சிருக்காங்க. அந்த ஆயுதம் யார் கையிலயும் போகக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிற நம்ம போலீஸ் ஒரு பக்கம் பார்த்தா அதை எப்படி சொல்ல ரொம்ப அடாவடியா போட்டு ஒரு பெரிய வன்முறையை தோன்றாங்க. நம்ம கேம்பல் வந்து என்ன பண்றாங்கன்னா, இங்க வந்து சட்டம் எதுவுமே வேலை செய்ய நம்மளை பார்த்து நம்ம போலீஸ்காரங்களை பார்த்து எல்லாரும் பயப்படணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேம்பல் வந்து அங்க உள்ள மக்களை அச்சுறுத்துறாப்புல. ஹீரோயினி வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம நம்ம டாமியோட சேர்ந்து எப்படியாச்சும் நம்ம விஷயங்களை வாங்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு அவரோட பேச ஆரம்பிக்கும் போலீஸ் ஏஜென்ட் அது எப்படியாச்சும் நம்ம பேசி பழகணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினைக்கிறா. அப்புறம் ஒரு பக்கம் பார்த்தா டாமி ஒரு பக்கம் ஒரு பந்தயத்துக்காண்டி ஒரு இடத்துக்கு போறாப்புல. போகும்போது அங்கே பார்த்தா இங்கே பந்தயத்தினால ஏற்பட்ட சண்டை ஒன்று வருது. எப்படியாச்சும் பிரான்ஸை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம டாமி நினைக்கிறாப்புல. ஒரு டாமி வந்து எப்படி சொல்றது, ரொம்ப சண்டைக்கெல்லாம் போகாம தந்திரத்தினால தான் நம்ம எல்லாத்தையும் கைப்பற்றணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாமி வந்து மூளையை போட்டு கசக்கி யோசிச்சுக்கிட்டு இருக்காப்புல. நம்ம டாமி வந்து நம்ம எதிரியில அதிகரிக்கிறாப்புல. ஏன்னா இப்படி ஏகப்பட்ட பந்தயம் இதெல்லாம் நடத்தி நீ வரக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு ஏகப்பட்ட கேங்ஸ்டர் எல்லாம் வந்து நம்ம டாமிக்கு வந்து மிரட்டல் விடுறாங்க. இதை பார்த்து நம்ம டாமியே ஒரு பக்கம் பயப்படாம என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாமி வந்து நினைக்கிறாப்புல. டாமி வந்து யார் எந்த அச்சுறுத்தல் பண்ணாலும் நம்ம இதுல இருந்து எல்லாத்தையும் ஜெயிக்கிறோம் வைக்கிறோம்னு சொல்லிட்டு அண்ணன்ல இருந்து தம்பில இருந்து எல்லாத்தையும் பேசி இந்த எபிசோடோட முடிச்சுக்கிறாங்க. நம்ம சட்டப்பூர்வமா எல்லாத்தையும் அந்த துப்பாக்கி எல்லாத்தையும் நம்ம எப்படியாச்சும் நம்ம பிரான்ஸுக்கு கொண்டு போகணும் வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டாமி ஒரு பக்கம் யோசிக்கிறாப்புல.
நம்ம ஆர்த்தர் அவர் கட்டுப்பாட்டு கோவம் இதெல்லாம் ஒரு பக்கம் போக இவர் நம்ம டாமியோட அண்ணன் இவனை எப்படியாச்சும் நம்ம கட்டுப்படுத்தணும் வைக்கணும். ஏன்னா இவரால ஏற்பட்ட பிரச்சனை வருது. இவன் பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ண முடியாது வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். நம்ம ஹீரோ கேம்பல் அப்புறம் எப்படி போலீஸ் அதிகாரி வந்து என்ன பண்றாப்புலன்னா இப்படியாச்சும் இது ஏற்பட்ட நடவடிக்கையை போட்டு இவங்களை எப்படியாச்சும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் நம்ம போலீஸ். அதுக்கப்புறம் நம்ம கிரேஸ் நம்ம என்ன சொல்றது ஏற்பட்ட விஷயங்கள்லாம் கறந்தா நம்ம கேம்பலுக்கு வந்து ரகசியமா என்ன பண்றாங்களோ அதுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த ஒரு இதுல போட்டு வச்சிருக்காங்க. லீ குடும்பத்தை நம்ம எப்படி சொல்றோம் நம்ம டாமி போட்டு அடின்னு அடிச்சு ஒரு எல்லாத்தையும் கொண்டுருவாப்புல. அதுக்கப்புறம் லீ குடும்பத்தை கொண்டதுனால ஏற்பட்ட கேங்ஸ்டர் வாராது இனி எதுக்கு அவங்களோட கொண்டியா வச்சு அப்படின்ட்டு வாராங்க. அதே இந்த எபிசோட கதையா இருந்துச்சு. அடுத்த எபிசோடு என்ன நடக்குன்னு பார்ப்போம் கைஸ். எபிசோடு 3ல நம்ம எப்படி சொல்றது லீ குடும்பத்துக்கும் செல்ஃபி குடும்பம் எப்படி ஒரு பந்தயம் ஒன்று வருது. அதுல நீ ஜெயிக்கிறதா நான் ஜெயிக்கிறதான்னு ஏற்பட்ட சவால் ஒரு பக்கம் வருது. அதுவே நம்ம ஹீரோ டாமி வந்து என்ன பண்றாப்புல நம்ம பிரச்சனை பண்ணக்கூடாது. நம்ம தந்திரமா இதுல மூளையை கசக்கி நல்லா சண்டை ஓடக்கூடாத அளவுக்கு தந்திரத்தால எல்லாம் பண்ண முடியும். வன்முறை இல்லாம புத்திசாலித்தனமா இந்த லீ குடும்பத்தை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்ம ஹீரோ ஆத்துல வந்து அதிகமா குடிச்சிட்டு குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் வர மாதிரி செய்யறாப்புல. இது வந்து டாமி எப்போதும் போல ஒரு பிள்ளையை வந்து சரி செய்ய பாக்குறாப்புல. அதே சமயம் நம்ம இந்த கிரேஸ் என்ன ஆகுதுன்னா நம்ம டாமியை லவ் பண்ற மாதிரி லவ் பண்ணி அவர் டாமி சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம எப்படி சொல்ற இன்ஸ்பெக்டர் கேம்பலுக்கு வந்து ரகசியத்தை வந்து எல்லாத்தையும் சொல்லிடாப்புல. எபிசோட முடியல லீ குடும்பத்து பிரச்சனை ஏற்பட்ட பிரச்சனைகள் அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கா. இதை பார்த்து நம்ம டாமி வந்து எப்படியாச்சும் இவங்களை வந்து நம்ம எப்படி சொல்ல கொல்லலாம் முடியாது. இவங்க எப்படியாச்சும் நம்ம புத்திசாலித்தனமா தான் இவங்களை கவுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்ம ஹீரோ. இதே இந்த எபிசோட முழு கதையா இருந்துச்சு. இந்த கதையை நம்ம பார்க்கும்போது நம்ம செல்ஃபி குடும்பம் லீ குடும்பம் ரெண்டு பேத்துக்கு சண்டை வர மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வருது. ஆனா டாமி வந்து என்ன பண்றா அப்படின்னா டாமி வந்து இந்த சண்டை எல்லாம் ஓடக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படியாச்சும் நம்ம முடிவு கொண்டு வரணும்னு சொல்லி அவர் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கத்துல முடிவு கொண்டு வரணும் பேசி நம்ம முடிவு கொண்டு வரணும்னு நினைக்கிற நம்ம ஹீரோ டாமி. அதே சமயம் நம்ம கிரேஸ் நம்ம எப்படி சொல்லி ஒரு பக்கம் பார்த்தா நம்ம டாமியை வந்து லவ் பண்ற மாதிரி லவ் பண்ணி இங்க என்ன நடக்குதோ அந்த விஷயத்துக்குள்ள நாங்க போலீஸ்காரன் போய் தகவலை சொல்றா. இதே இந்த எபிசோட கதையா இருந்துச்சு. எபிசோடு 4ஓட கதை என்னன்னா பில்லி கிம்பர்னு ஒரு கேங் ஒன்று இருக்கு. ஒரு பெரிய போட்டியாளர் இவ்வளவு குதிரை பந்தயத்துல பெரிய போட்டியாளர் இருப்பாங்க. பிசினஸ் மேனா இருப்பாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நம்ம டாமி வந்து இவரோட சேர்ந்து நம்ம கூட்டணி அமைக்க வேணும் அப்படின்னு நம்ம டாமி வந்து முடிவு செய்யறாப்புல. பில்லி குடும்பத்தை எதிரியா காட்டி நீங்க வந்து எங்களோட இருக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாமி வந்து ஒரு பக்கம் சொல்றாப்புல. அதே சமயம் நம்ம பாதி அத்தை அவன் ஹீரோ டாமிட்ட வந்து சொல்லுது நீ இதுக்கு மேல கொள்ளையடிச்ச இந்த துப்பாக்கியில நான் போலீஸ்ல நீ ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத்தை வந்து கட்டில ஏறாப்புல. இதெல்லாம் நம்ம டாமி வந்து இதே நமக்கு பக்கம் போகலாம். இந்த ஆயுதம் இருந்தா தான் நம்ம எப்படி சொல்ல உயிரோட இருக்க முடியும். இல்லைன்னா இந்த ஆயுதம் இல்லைன்னா கொண்டுருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாமி ஒரு பக்கம் யோசிக்க. அதே சமயம் கிரேஸ் நம்ம டாமியோட ரொம்ப நெருக்கமாகறா. ரொம்ப க்ளோஸ் ஆகி நம்ம டாமியை வந்து லவ் சிக்க வச்சுட்டா. அதே சமயம் நம்ம ஒரு பக்கம் பார்த்தா டாமி வந்து கண்டுபிடிச்சாப்புல நீ இந்த மாதிரி இப்படி ஒரு வேலையை பார்க்குற வைக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரேட்டை வந்து சொல்லிடுறாப்புல. சொன்னது அப்புறம் நம்ம டாமி வந்து எதுவுமே சொல்லாம நீ எனக்கு தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல. ஆனா அதே சமயம் இவ்வளவு பண்ணி நம்ம டாமி வந்து சரி நம்ம டாமி வந்து இப்படி சொல்லாப்புல வைக்கிறாப்புல நம்ம இதுக்கு மேலே திருந்தோம். நம்ம போலீஸ் கேம்போலுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் ரகசியத்தை இங்க என்ன நடக்குதோ அதே சொல்ற மாதிரி தான் இதில் போட்டு வச்சிருக்காங்க. இது அப்புறம் நம்ம கேம்போல் அவர் என்ன பண்றாப்புனா ரொம்ப ஒரு ப்ரெஷர் ஆகி இந்த ஆயுதங்கள் யார் வச்சிருக்கா எவ்வளவு வச்சிருக்காங்க வலை வீசி தேடுறாப்புல. புதுசா ஏகப்பட்ட புத்திசாலித்தனமா யோசிச்சு இப்படி பண்ணணும் அப்படி பண்ண அப்பதான் நமக்கு ஆயுதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேம்போல் வந்து யோசிச்சு பண்றாப்புல. ஆனா எல்லாமே அவருக்கு வந்து தோல்வியத்தான் கொடுத்துச்சு. எபிசோடு முடிவுல என்ன நடந்துச்சுன்னா நம்ம டாமி வந்து இல்லீகலா பந்தயம் நடத்துவாப்புல. ஆனா இது எப்படி பார்த்தா கவர்மெண்டே அவருக்கு வந்து சட்டபூர்வமா நீங்க பந்தயம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உலகத்துல எங்க போனாலும் ஒரு பக்கம் ஒரு உத்தரவு ஒன்று வரும். இதை இல்லாட்டா அவர் பண்றதுக்குள்ள எல்லாம் இல்லீகல். ஆனா அந்த ஒரு பந்தயம் மட்டும் அவருக்கு வந்து இது சட்டபூர்வமா அனுமதிக்க அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் சைட்ல இருந்து அவருக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் ஆகும். அதே இந்த எபிசோட கதையா இருந்துச்சு. டாமி வந்து எப்படி சொல்றது கிம்பர்னு ஒரு கூட்டாளி ஒன்று இருக்கு. அந்த கும்பலுக்கு நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கம் எதிரி ஆகுறா. டாமி வந்து இருக்க எதிரியில வந்து எப்படி சொல்றது இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல. கிரேஸ் வந்து நம்ம நடக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் எல்லாம் போலீஸ்காரங்க கொடுத்து அவன் ஒரு பக்கத்துல புல்லா மண்டாயெல்லாம் வைக்கிறாங்கலாம் சொல்லிட்டு யோசிச்சு அவங்க எப்படி சொல்ற நம்ம டாமிக்கு எதிராக போலீஸ்காரங்க ரொம்ப மோசமான வன்முறையில ஈடுபடுறாங்க. இதே இந்த எபிசோட கதையா இருந்துச்சு. இந்த எபிசோடு தான் பார்க்கறது கொஞ்சம் விறுவிறுப்பா இருந்துச்சு. ஏன்னா நம்ம டாமி வந்து பில்லிங் முன்னோட சேர்ந்து ஒரு கூட்டணி பெருசாக்குறாப்புல. பெருசாகும் போது அவருக்கு ஒரு பக்கம் தோணுது எதிரி வெளியில இல்ல உள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவர் யோசிக்கிறாப்புல. இதெல்லாம் யார் பண்றா யார் பண்றான்னு ஒரு பக்கம் தான் டாமி வந்து ஒரு பக்கம் இது தேடிக்கிட்டு இருக்காப்புல. அதே சமயம் ஆர்த்தர் அவர் ஒரு பக்கத்துல பார்த்தா கோவம் தற்கொலை செய்யற சிந்தனையும் அதிகமா இருக்கு. ஏன்னா நம்ம ஆர்த்தரோட அப்பா அவர் ஒரு பக்கம் வந்து அவருக்கு ஒரு பிரச்சனையை கிளப்பி அவர் ஆசை போசையெல்லாம் சொல்லி காசு விஷயத்துல ஏமாத்தி போயிடுறாப்புல. இதை தெரிஞ்சுட்டு நம்ம ஆர்த்தரும் சாகுற அளவுக்கு ஒரு பக்கம் போயிடுறாப்புல. போகும்போது டாமி வந்து ஒரு பக்கம் ஆறுதல் சொல்றாப்புல நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ண வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனிமே இந்த கம்பெனில நீ தான் பார்ட்னர் இதுக்கு மேலே நீ இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது வைக்கக்கூடாது நம்ம டாமி வந்து உத்தரவிடுறாப்புல. அதே சமயம் நம்ம கிரேஸ் இருக்கிறதுக்கு நம்ம டாமி வந்து லவ் பண்ற அளவுக்கு ஆளாகிட்டாங்க. ஏன்னா இதை வேணும் எனக்கு போலீஸ்க்கு வேலையே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினைக்கும் போது சரி இதுக்கு மேலே அவர் திருந்திடான்னு பார்த்தா கடைசியா நம்ம கிரேஸ் வந்து என்ன பண்றான்னா
போலீஸ்ட்ட இந்த மாரி இதுதான் தகவல். இந்த மாரி இடத்துல இந்த ஆயுதங்கள் இருக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ்ட்ட கேம்பால்ட்ட போய் தகவல தெரிவிக்கும்போது நம்ம கேம்பால் என்ன பண்றாப்டின்னா, அந்த ஆயுதங்கள் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு, இது அப்பவாடி இது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுச்சா அப்புறம் முடிஞ்சுச்சுடா இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் வராது வைக்காத அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கும்போது, இவங்கள இனிமே நம்ம சும்மா விடக்கூடாது. ஏன்னா இவங்க சொல்றத நம்ம ஒரு நாள் கேட்டுக்கிட்டு இருந்தா, இதுக்கு மேல நமக்கு ஆயுதங்கள் கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல நம்ம இவங்கள சும்மா விடக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன் நம்ம கேம்பல். டாமிக்கு வந்து ஏகப்பட்ட எதிரிகள் அதிகமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாப்புல. யாரும் எந்த பிரச்சனையும் போகக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கும்போது, ஆயுதங்கள் கிடைச்சதுனால போலீஸ் நம்ம டாமிக்கு எதிரா போர் தொடுக்க ஆரம்பிக்கிறானுங்க. அதான் இந்த எபிசோட கதையா இருந்துச்சு. மொத்தம் இந்த எபிசோடு 5 காதல், குடும்ப பஞ்சாயத்து, போலீஸ் பிரச்சனை இதெல்லாம் எது கும்பல் ஒரு பக்கம் கொல்றதுக்கு ஒரு பக்கம் தேடும். இதுதான் ஹீரோ வளர்ச்சி தேடும். அதுல இருந்து இதெல்லாம் இப்படி சமாளிச்சு நம்ம ஹீரோ இந்த எபிசோடு பார்க்கும்போது நமக்கு அப்படித்தான் தெரிஞ்சு. ஏன்னா அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது நமக்கே என்னடா இப்படிலாம் இருக்க வைக்குது அப்படின்னு நமக்கே தோணும். ஆனா அடுத்த எபிசோடு என்ன பண்ண போறான்னு தெரியல கைஸ். இருக்கிறதுல 6வது எபிசோடு தான் தரமா காமிச்சிருப்பானுங்க. ஏன்னா டாமியோட இருக்கிற எல்லா பகையாளிகளும் சேர்ந்து நம்ம டாமியை அழிக்க ஒரு பக்கம் வரும்போது, இனிமே இந்த பந்தய உலகில் நம்ம தான் பெரிய ஒரு கேங்கா இருக்குன்னு அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம டாமி இந்த எபிசோட பார்க்கும்போது நமக்கு அப்படிதான் தோணுச்சு. ஏன்னா இதுக்கு ஒண்ணுமே நமக்கு எதிரியாவே இன்னும் இருக்கக்கூடாது, வைக்கக்கூடாது. நம்ம டாமி வந்து சவால் வராப்புல. இதுல அண்ணன் தம்பில இருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு உலகத்துல நமக்கு எவனுமே எதிரி கூடாது, எல்லாத்துலயும் நம்ம தான் இருக்குன்னு அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சு எதிரியில அழிக்க நம்ம டாமி வந்து ஒரு பக்கம் கிளம்புறாப்புல. கிளம்பும் போது நமக்கு கிரேஸ் நமக்கு டேமிக்கு வந்து மேலோட்டமா தான் தெரியும். இது எப்படி சொல்ற ஸ்பை மட்டும்தான் தெரியும். ஆனா அப்புறம் தான் தெரியும் அவர் போலீஸ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள இப்படி ஏமாத்திட்டாலே, துரோகம் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணி மன உளைச்சல் ஆளாகி நம்ம டாமி ஒரு பக்கம் அங்கிட்டு சுத்திக்கிட்டு திரிறாப்புல. அதே சமயம் நம்ம ஆர்த்தர் வந்து என்ன சொல்றது, அவர் குடும்ப பிரச்சனைனால அவரால ஒரு ஃபோக்கஸ் இருக்க முடியாம குடும்பத்தை இனிமே நம்ம தான் இந்த குடும்பத்தை பார்க்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆர்த்தர் ஒரு பக்கம் தெரிஞ்சு வாழ்றாப்புல. இன்ஸ்பெக்டர் கேம்போல் என்ன பண்றாப்புலன்னா, டாமியை கொல்றதுக்கு ஏகப்பட்ட திட்டம்லாம் தீட்டுறாப்புல. ஆனா எதுவுமே அவருக்கு வெற்றியை தரல. எல்லாமே தோல்வியா தான் இருந்துச்சு. தோல்வியா தந்ததுனால இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு ஒரு பக்கம் யோசிக்கிறாப்புல. யோசிக்கும்போது டாமியை கொல்றதுக்கு இன்னொரு கேங் ஒண்ணு வரும். அந்த கேங் தான் கேம்போல் என்ன பண்றாப்புலன்னா, போலீஸ் யாருமே தலையிடக்கூடாது. அவங்களே ஒரு பக்கம் எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு அவங்களே சாகட்டும், நம்ம குணத்தை மட்டும் அள்ளுறதுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறாப்புல. ஆனா அதே சமயம் நம்ம டாமி வந்து அந்த ஒரு பெரிய அந்த பிசினஸ் மேனா போட்டு தள்ளிடுறாப்புல. போட்டு தள்ளும்போது இதுக்கு மேல நமக்கு எவனுமே ஆபத்தா இருக்கக்கூடாது, எல்லாமே நம்ம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடோட கதையை முடிச்சிடுவானுங்க. ஆனா இந்த எபிசோட நம்ம பார்க்கும்போது எப்படி சொல்றது, இருக்கிறதுல இது 6வது எபிசோட தரமா விடுங்க. ஏன்னா இதெல்லாம் விறுவிறுப்பா இருந்துச்சு. மித்த பார்க்கும்போது இதுல இருந்து எல்லாமே பேசிக்கிட்டே தான் இருந்தானுங்க. ஆனா இந்த எபிசோட்ல பார்க்கும்போது இல்ல யார் யார் என்ன பண்ணா ஏது பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காமிச்சிருப்பாங்க. அந்த கிரேஸ் அவ வந்து என்ன பண்றான்னா, நம்ம இதுக்கு மேல நான் அவங்க தான் வாழணும் வைக்கணும் ஒரு பக்கம் நினைக்கும் போது கிரேஸ் ஒரு பக்கத்துல பார்த்தா நம்ம வெயிட் பண்ணி ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோயினி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டேமி போவான்னு பார்த்தா இங்க உள்ள போலீஸ்காரன் நம்ம கேம்போல ஒரு பக்கம் போய் அவன் ஹீரோனையே சுட்டுறாப்புல. இதான் இந்த எபிசோடோட கதையா இருந்துச்சு ரைஸ். கடைசியில பார்க்கும்போது ஒரு பக்கம் பார்த்தா நம்ம டாமியா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. சமயம் நம்ம கிரேஸோ போலீஸ்காரன் சுட்டு தள்ளிடுறான். அதே இந்த எபிசோட கதையா இருந்துச்சு. முதல்ல இந்த எபிசோட ஒரு தரமான ஒரு எபிசோடா இருந்துச்சு. தரமான ஒரு வெப் சீரிஸ் இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி எனக்கு இன்னும் கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் நான் உங்கள்கிட்ட சொல்லாம விட்டுருப்பேன். ஸ்டார்டிங்ல அது ஒரு குதிரைக்கு கொடி மாதிரி ஊதி விடுவானுங்க. அப்போதான் அந்த குதிரை வந்து ஏகப்பட்ட பந்தயங்கள் அடிக்கும், எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு ஒரு பக்கம் நம்பிக்கை. ஹீரோவுக்கு குதிரைனா உயிர். ஹீரோவுக்கு அடுத்து பெருசா அதை நினைக்கிறது அவங்க குடும்பம் தான் அவங்களுக்கு எல்லாமே பெருசுன்னு நினைக்கிறது நம்ம ஹீரோ. சீரிஸை பார்க்கும்போது சம்பந்தமே இல்லாம ஒரு கேப் ஒன்று போட்டுருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு அசிங்கமாவே இருக்கு. ஆனா அது தொப்பி அந்த கேப் ஒன்று போட்டுருப்பானுங்க. அதுதான் ஒரு பக்கம் பார்த்தா அவங்களுக்கு ஆயுதமே. ஏன்னா அதுக்குள்ள ஒரு பிளேடு ஒன்று வச்சிருப்பானுங்க. எவ்வளோ பெரிய எதிரியா இருந்தாலும் டக்குன்னு ஒரே அந்த தொப்பி வச்சு ஈஸியா கொண்டுருவானுங்க. அதான் இந்த நமக்கு பார்க்கும்போது இன்னும் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் சொல்லாம ஒவ்வொரு எபிசோட கதையும் கொஞ்சம் சுருக்கி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கைஸ். இந்த வெப் சீரிஸை ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஏன்னா இது 18+ கண்டென்ட் உள்ள வெப் சீரிஸ். தமிழ் டப்பிங் சொல்லியே ஆகணும். ஏன்னா தமிழ் டப்பிங்கையும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. நமக்கு எப்படி சொல்ல நம்ம கேப்டன் மாதிரி வாய்ஸை தான் நம்ம டேமிங் போட்டு பண்ணியிருக்காங்க. அது பார்க்கும்போது நமக்கு வாய்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு நமக்கு தோணும். தமிழ் டப்பிங் பண்ணும்போது ஒரு 2 மினிட்ஸ் அந்த எப்படி சொல்றது தமிழ் டப்பிங்கே இருக்காது. ஒரு இங்கிலீஷ் வாய்ஸாக தான் போட்டு வச்சிருப்பானுங்க. அதை பார்க்கும்போது என்னடா தமிழ் டப்பிங்லாம் ஒழுங்காக பண்ணல அப்படின்னு நமக்கே தோணும். முதல்ல அது வெப் சீரிஸ் ஒரு மஸ்ட் வாட்சான வெப் சீரிஸ்.